இயேசு தர்க்கம் பண்ணினாரா? தர்க்கம் பண்ணினாரா? நான் இவ்வளவு பசியும் பட்டினியுமா இருக்கிறேன், இவ்வளவு உச்சி வெயில்ல இருக்கிறேன், எனக்கு போய் நீ தண்ணி குடுக்கிறதுக்கு பதிலா என்ன கொடுக்கிற? நம்ம வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்றோம்? என்ன சொல்ல, என் மனசை புரிஞ்சுக்கிடாம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு தானே நீங்க அழுவுறீங்க, இப்படித்தானே தர்க்கம் பண்றீங்க. என் இருதயம் புரியாம நடந்துக்கிற மனுஷா, இது உனக்கு புரியலையேன்னு சொல்லி தர்க்கம் பண்றீங்க. அதனால அந்த தர்க்கம் எதுவா மாறுது? சண்டையா மாறுது. அந்த சண்டைய பார்த்துட்டு இந்த வேடிக்கை பார்த்துட்டு இந்த பிள்ளை அப்படியே பார்த்துட்டு, அப்பா ரொம்ப கோபக்காரர், அம்மா நல்லா பைபிளை தூக்குறாங்க, ஆனா பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏசு பற்றி அம்மா நல்லா பேசுறாங்க, ஆனா அம்மா வாயை திறந்தா பயங்கரமா பேசுறாங்க. அப்படியே பிள்ளை படுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல லஞ்ச் பீரியட் வருது, எல்லாரும் சாப்பிடுறாங்க. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நேற்று ராத்திரி சண்டை போட்டுட்டாங்க, என்னால நான் அதை பார்த்துட்டே இருந்தேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் யாரு? தர்க்கம். தாகத்தால் சில நேரங்களில் தர்க்கம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல. இத்தனை வருஷம் நடத்தி வந்தாரே, பெரிய அற்புதங்களால் புறப்பட பண்ணினாரே, ஆனா இவன் தாகத்தை மோசையால என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல. ஆண்டவராகிய தேவன் தான் அவர்கள் தாகத்தை தீர்த்தார். அதனால்தான் பக்தன் பாடி இருக்கிறார், தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். உடனே உங்க தாகம் தீர்க்கப்படணும்னு நினைச்சிட்டு உன் வாழ்க்கையில சில காரியத்துல தர்க்கம் பண்ணாது. தர்க்கம் பண்ணாது. நீங்க தர்க்கம் பண்றதுலதான் உங்க குடும்பத்துல போராட்டம் வருது. கடந்த மாசத்துல வீட்டுல வந்த சண்டைக்கு என்ன காரணம்? ஒருத்தர் தர்க்கம் பண்ணுனா நீங்க விட்டுருங்க, தர்க்கத்துக்கு இடம் கொடுக்காதுங்க.